காய்க்குதோ இல்ல அது முடிஞ்சது. அது முடிஞ்சது. அது எத்தனை இப்ப அண்ணளவா முளையாக்கண்டு வந்து எத்தனை மாதம் காய்க்கும்? முளையாக்கண்டும் நிற்கும். ஆடி நட்டானா 7-8 மாதம் நிற்கும். 7-8 மாதம் நிற்கும் முளையாக்கண்டு. பாருங்க 7-8 மாதம் வந்து ஒரு முளையா காய்க்கிற கத்திரிக்காய் கைக்காது. கைக்காது. அந்த இந்த டைம்ல வந்து அந்த கத்திரிக்காய் கைக்கிறேன்னு சொல்றது அது சித்திரை வைகாசிலாம் நம்பிடுவேன். என்னத்துக்கான இந்த கச்சல் வாரது? அது சித்திரை வைகாசில காற்று இல்லை தானே, அந்த நேரம் வெக்க கூட அதுக்காக. ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். யாராவது சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நான் போடுற வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இன்றைக்கு நான் எங்கே நிற்கிறேன்னு சொன்னால் ஜோவர்னேன்ற தோட்டத்தில் நிற்கிறேன். பாருங்க, ஏன்னா பின்னே தான் வந்து ஜோவர்னே நிற்கிறார். இப்போ அவர்கிட்ட கத்தரி தோட்டத்தில் நான் வந்து நிற்கிறோம். இது வந்து பங்குனிக்கு வச்ச கத்தரி. இப்போ வந்து இந்த கத்தரி வந்து நிற்கிது. இப்போ இதைத்தான் வந்து நான் வந்து பேரடலாம்னு சொல்லி வந்திருக்கிறேன். வாங்க தொடர்ந்து காலைக்குள்ள போய் பார்ப்பேன். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ வந்து நாங்கள் வந்து ஜோவர்னே தோட்டத்தில் நிற்கிறோம். வணக்கம் ஜோவர்னே. வணக்கம். இப்ப நீங்கள் வந்து இந்த கத்தரி வந்து எப்ப வச்ச கத்தரி? இது மார்கழியில வச்சாங்க. இப்போ வேணா காஜி கொண்டான இருக்கு. இது என்ன கராவல் அப்படி இப்படி ஒன்றும் பாறையில இப்ப கராவல் வரும். நல்ல கத்திரிக்காய் மாதிரி கிடாக்கு. வரும், கராவலும் வரும். இடையில காய்க்காமല്ലോ இந்த கத்தரி விட்டது? இல்ல, காய்ச்சதோ. அப்ப முதல் பங்குனி காய்ச்சி புற இடையில ஓஞ்சி புற தான் காய்க்கிறது கத்தரி. பங்குனியில கொஞ்சம் கூட காய்க்கும், மற்ற மாதங்கள்ல கூட. மற்ற மாதங்கள்ல குறைவு, பங்குனிலாம் கூட காய்க்கும். பாருங்க, இப்போ வந்து ஜோவர்னே தோட்டத்துல நான் இப்ப நிக்கிறேன். இப்ப இது வந்து பங்குனியில வந்து கூட காய்க்கும் வழக்கத்துக்கு மாற. இப்ப வந்து பங்குனி திங்களுக்கு வந்து இப்ப எங்களை பாருங்க, அந்த பின் படத்துல தெரியும். இது வந்து பண்டு தெரிஞ்ச அம்மன் கோயில். இப்ப அம்மன் கோயில் பங்குனி திங்கள் நேரம் தான் வந்து இந்த கத்தரிக்காய் வந்து அதிக அளவான விலை வந்து போறது. பாத்தீங்கன்னா தெரியும், கத்தரிக்காய் பாருங்க எப்படி இருக்கான்னு சொல்லி. இதே ஒரு மாதிரி நிக்கு இந்த கத்தரி. இது குருவிச்சியோ? இது என்னதால இந்த குருவிச்சை வாரது? குருவி அது சூட்டுல வெக்க கூடினா பேரு. நீங்கள் இந்த கத்தரி தண்ணி ஒண்ணு உரைக்கிறீங்களோ? இப்ப இல்ல, அங்க பங்குனி ஒரு மாதம் தான் நடக்கும். பங்குனி ஒரு மாதம் தான் இறைப்பியா? அது பிறகு இறைக்கிறேன். பிறகு தண்டை மாட்டுக்கு அந்த வெக்கையில இருந்து காய்க்க வேண்டிய. இப்படி எவ்வளவு காலத்துக்கு இப்படி இது காய்ச்சி கொண்டிருக்கு? இது குருவிச்ச விராட்டில் எங்களுக்கு புரட்டாதி மட்டும் நிற்கும். புரட்டாதி காலம் நிற்கும். பாருங்க, குருவிச்ச விராட்டியா இந்த கத்தரி வந்து புரட்டாதி மாதங்கால நிற்குவான். பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கவே ஒரு அழகா இருக்கு இந்த தோட்டத்தை. பாருங்க, அதே சமயம் இங்கே வந்து நிறைய கரியும் இருக்கு. இந்த கத்தரி தோட்டத்தை பார்த்தீங்கன்னா நிறைய கரியும் கிடக்குது. பாருங்க கொஞ்சம் எப்படி இருக்குன்னு சொல்லி. இதுல வந்து அண்ணலா இப்போ எவ்வளவு எத்தனை கிலோ கத்திரிக்காய் ஆகக்கூடிய மாதிரி இருக்கு? இப்போ ஒரு 1000 கண்டுக்கு ஒரு 50-60 கிலோ தான் வரும். 50-60 கிலோ தான் 1000 கண்டுக்கு. இது ஃபுல்லாவே கொண்ட தோட்டம் தானே? நடுவு கணிக்கிறது மட்டும்தான் என்னத்துக்காண்டி அது பட்டை மாதிரி நிக்குது. இது மழையால மழை வந்தா அப்படி பட்டுருமோ? மழை வந்து கடும் மழை இல்லை, சித்திரை இல்லை. அந்த மழை வந்தா பட்டுரும். அந்த மழை தான் பட்டாது, இல்லைன்னா படாது. பாருங்க, இந்த சித்திரை மழை பெய்தாலாம் வந்து இந்த கத்தரிகள் வந்து படுமா. இதுகள் அப்ப என்ன தப்பி நின்றதோ? இதுகள் தப்பி. இதுல வந்து இப்ப வார வருஷம் விதைக்கிறதுக்கு இப்ப காய்க்கிற கத்தரில இந்த கொட்டை எடுத்து வைக்கிறீங்க? நாங்கள் அங்க சித்திரையிலே எடுத்து போடுவோம். சித்திரையிலே எடுத்துருவீங்க? எடுத்து அதை என்ன செய்ய, என்ன மாதிரி கழுவி எடுக்கிறத பற்றி? அதை என்ன மாதிரி கழுவி விதிய இந்த பழத்தை எடுத்து அதுல உள்ள விதிய கழுவி எடுப்போம். என்ன மாதிரி? தண்ணீரை கழுவுற நீல என்ன டெண்டா பழந்து போட்டு அப்படியே வச்சுட்டு தேக்க போகுமோ? இல்ல உறைஞ்ச போகும். பழம் வண்ட வழியா அப்படி போகும். பிறகு அந்த கொட்டையை எடுத்து நான் காய விடுவீங்க? 3-4 வெயில் விட்டுட்டு ஒரு பொத்துல போட்டு வைப்போம். பொத்துல போட்டு வைப்பீங்க? அது அப்படியே ஃப்ரிட்ஜில் வைக்கிறீங்களோ வெளியில வைக்கிறீங்களோ? வெளியில வைக்கிறீங்க. அது பிரச்சனை இல்லையா? அப்படியே இருக்குமோ? அடுத்த வருஷத்துக்கு அது முளைக்கும், ஒரு பிரச்சனையும் பெறாது. இந்த இப்ப சித்திரையில எடுத்தா அடுத்த மார்கழி தானே நாட்டு போடுவோம். அது பிரச்சனை இல்லை, அடுத்த வருஷம் முளைக்கும். நீங்கள் நீள கத்திரி மட்டும்தான் வைக்கிறீங்க இல்ல முட்டியும் வைக்கிறீங்களா? நீளம் வைக்கிறோம், முட்டியும் வைக்கிறாங்க. முட்டியும் வைக்கிறீங்க? முட்டி வச்சா இறைக்க வேணும். இறைக்கணும். இப்ப இந்த இது மாதிரி நின்று காய்க்காது, வெயிலுக்கு காய்க்காது, இறைச்சானால் காய்க்கும். இதுல என்ன பட்டு கிடக்கு? இது என்ன பயிர் வச்சுனீங்க இதுல? இது பாவல். இது என்ன காய்ச்ச ஓஞ்சிட்டோம்? காய்ச்சி ஓஞ்சினா அது மழை வெள்ளத்துக்கு துஞ்சி போச்சு. வெள்ளத்துக்கு துஞ்சி போச்சு. காய்க்கல? இப்ப காய்ச்சது பாருங்க, இந்த பாவல் கொடி வந்து வெள்ளத்துக்கு துஞ்சி போச்சாம். இப்போ இது வந்து காய்ச்ச பாவல் நான் முதல்.
என்ன ஊர் பாவலோ இல்ல கொட்டை வேண்டி நட்டுறீங்க? வேண்டு கொட்டை வேண்டி வேண்டு நீங்க ஹைபிரிட்டோ? ஹைபிரிட். நீங்கள் எந்த ஹைபிரிட் வைக்கிறீங்க? என்ன பாவல் வைக்கிறீங்க கூட? நாங்க பெட்ல தான் போடுதல. வெள்ளை பாவல் மாயா. அப்ப பாருங்க, இப்போ வந்து இவர் வந்து இந்த பாவல் எல்லாம் வந்து வச்சிருக்கிறேன். இது வந்து மாயாவாம், பாத்தீங்கன்னா தெரியும். இப்ப இந்தியால வந்து கத்தரியெல்லாம் நிக்குது பாத்தீங்கன்னா. வேற எதுவும் தோட்டம் வச்சிருக்கீங்களா நீங்க? மிளகாக்கண்டு வைக்கிறாங்க. மிளகாக்கண்டு வச்ச நீங்க? அது எங்க இதுல பக்கத்துல ஆன தோட்டம்? அங்கால தூரம் தூரம். அது இப்போ காய்க்குதோ இல்ல? அது முடிஞ்சது. அது முடிஞ்சது. அது எத்தனை இப்ப அண்ணளவா மிளகாக்கண்டு வந்து எத்தனை மாதம் காய்க்கும்? மிளகாக்கண்டும் நிற்கும். ஆடி நட்டானா 7-8 மாதம் நிற்கும். 7-8 மாதம் நிற்கும் மிளகாக்கண்டு. பாருங்க, 7-8 மாதம் வந்து ஒரு மிளகாக்கண்டு வந்து நிக்குமா. இப்ப இந்த கத்தரியை பாத்தீங்கன்னா தெரியும். கத்தரி வந்து இவ்வளவு ஆள நின்று காய்க்கும். சிவப்பு கத்தரி எல்லாம் அப்படி நின்று காய்க்குமா? காய்க்காது. அது எத்தனை மாதம்? அது 4 மாதத்துல சரி. இப்ப இந்த எல்லாம் கராவல் பிடிச்சிடும். கராவல் பிடிச்சிடும். பாருங்க, 4 மாதத்துல வந்து சிவப்பு கத்தரி எல்லாம் சரியா. இதுகள் அப்படி இல்லை. இதை பாத்தீங்கன்னா தெரியும். இதுகள் வந்து அப்படி இல்லை. பெரும்பாலும் பாருங்க, இதுகள் எல்லாம் நின்று வந்து போங்க. இப்போ வந்து பூத்து கொண்டிருக்கேன்னு. இந்த பூவை பாத்தீங்கன்னா தெரியும். இதுல வந்து இப்ப பாருங்க, இது வந்து கத்திரிக்காய். இது ஆனா சூத்தையல் எல்லாம் பிடிச்சிருக்கு. மருந்துகள் அடிக்கிறது இல்ல, தண்ணீர் இறைப்பு இல்ல, ஒன்றும் இல்ல. ஆனா இப்போ வந்து காய்க்குதுங்க. இதுல இன்னொரு பிஞ்சு வந்து வந்திருக்கு. இப்போ காய்க்கிற கத்திரிக்காய் கேட்காதா? அந்த இந்த டைம்ல வந்து அந்த கத்திரிக்காய் கக்கிறேன்னு சொல்றேன். அது சித்திரை வைகாசிலாம் நம்பிடுது. என்னத்துக்கான இந்த கச்சல் வாரது? அது இந்த சித்திரை வைகாசில காற்று இல்லை தானே. அந்த நேரம் வெக்க கூட. அதுக்காக அந்த டைம்ல நேரம் ஒரு கசப்பு தன்மை. கசப்பு இல்ல, கசப்பு. கசப்பு. அந்த களிக்காண்டா பங்குனி தானே? இப்பவும் களியா வரும். இப்பவும் களியா வரும். இப்போ வந்து அது களியா தானே இருக்கும். எனக்கும் தெரியும். நானும் மட்டியில் தான். நான் இப்பதான் ஒவ்வொரு விவசாயிகளோட கதை கேட்க தான் ஒவ்வொரு விடயங்களை வந்து நாங்கள் வந்து தெரிந்து கொள்ளலாம். அந்த அடிப்படையில தான் நான் வந்து இதே வந்து இவர்கிட்ட வந்து தெரிந்து கொள்றேன். பாருங்க, இஞ்சால பாத்தீங்கன்னா இது வந்து குருவிச்சை. பாருங்க, குருவிச்சை பிடிச்ச கத்தரிய பாத்தீங்கன்னா தெரியும் எப்படி இருக்குன்னு சொல்லி. இது வந்து குருவிச்சை. தெரியாத இதை பார்த்து தெரிஞ்சு கொள்ளுங்க. இப்படி ஒரு வித்தியாசமா இருக்கும். இது வந்து இனி காய்க்காது. இந்த கட்டு ஒரு சைட் 2 மரணிக்கு அந்த ஒரு இது வந்து குருவிச்சை பிடிச்சிருக்கு ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா தெரியும். அதே சமயம் இஞ்சால வந்து நல்ல கத்திரிக்காய். இது வந்து நல்ல நீள கத்திரிக்காய் எப்படி இருக்குன்னு சொல்லி. இப்போ இதுவெல்லாம் வந்து நல்ல கத்திரிக்காய். இஞ்சாலயம் வந்து நல்ல பச்சை இலையில வந்து இது குருவிச்சை பிடிச்சிருக்கு. நிறைய இடத்துல குருவிச்சை வந்துட்டேனே. இது பார்க்க இதை குரோட்டங்கள் அந்த சின்ன சின்ன பூ பூக்குற மரங்கள் மாதிரி கிடாக்கு. குருவிச்சியை பார்க்க பாத்தீங்கன்னா தெரியும் எப்படி இருக்குன்னு சொல்லி. இதே சமயம் இஞ்சால வந்து குரக்கன் வெட்டியாச்சு. அந்த குரக்கன் வெட்டின இடத்துலயும் வந்து ஆக்கள் வந்து இப்போ வந்து புல்லுகள் வந்து வெட்டினோம். குரக்கன் அடி தண்டுகள் வந்து வெட்டி கொண்டிக்கிறேன் பாருங்கோ. பாத்தீங்கன்னா தெரியும். இப்போ வந்து இது வந்து மட்டிவில் அழகிய தோட்டம் பாருங்கோ எப்படி இருக்குன்னு சொல்லி. பார்வையிடாக்கள் நீங்கள் வந்து இதை வந்து பார்வையிடணும்னு சொன்னா வந்து மட்டில் அம்மங்களுக்கு பின்னுக்கு வந்தீங்கன்னு சொன்னா வந்து பார்வையிடக்கூடிய மாதிரி இருக்கும். இதுக்கே நீ என்ன வைக்க போறீங்க? நெல் விதைப்பு. நெல் விதைப்பு. எத்தனையா மாதம்? நெல் 3.5 மாதம். 3.5 மாதம் மாறலையோ இல்ல? இது இந்த முறை நடமாட்டம், வார முறை நடுவோம். எது ஒரு இந்த வருஷம் நடமாட்டம். இதுக்கு கத்திரி இந்த வரையும் வைக்கிறேன். நெல் வைக்கிறது. அப்ப நெல் வச்சா கத்திரி வைக்கல. அப்ப இந்த என்னத்துக்காண்டி அப்படி ஒரு வருஷம் செய்ய விரும்புற நீங்க? மாறி செய்தானா பயிர் நல்லா வரும். மாட்டு பயிர் நல்லா வரும். பாருங்க, நான் மாறி மாறி செய்தா தான் வந்து நல்லா வருமா பயிர்கள். இப்ப வேற என்ன இதுக்கு மாறி வைக்கிற நீங்க? நெல்லு, கத்தரி, வேற கத்தரி எல்லாம் செய்யலாம். ஆனா உங்களுக்கு குரங்கு ஆக்கினேன். இந்த தோட்டத்துக்கே பாத குரங்கு. அப்படி ஒரு தடவை நிக்குது மட்டியில குரங்கு. பாருங்க, மட்டியில வந்து நிறைய குரங்கள் இருக்கிறபடியா வந்து தோட்டத்துக்கே வந்து குரங்கள் வரபடியா வந்து இப்ப வந்து தோட்டம் செய்யறதுக்கு வந்து சரியான ஒரு கடுமையான ஒரு பிரச்சனை ஒன்று இருக்கு. எதிர்நோக்குற சவால்ல அதுவும் ஒரு சவால். பாத்தீங்கன்னா தெரியும். நிறைய வந்து புடிங்காச்சு. இனி வந்து நெல் விதைக்க போறாராம். அப்ப வார வருஷம் ஜோர்னா இதுக்கு வந்து கத்தரி வந்து வைக்க மாட்டார். வேற தோட்டத்துக்கு வைப்பீங்களோ கத்தரி? எங்க அந்த முளையா வச்சு தரைக்கு இல்ல, பக்கத்திலேயே கிடாக்கும். பக்கத்திலே வந்து தரை இருக்கிறபடியா வந்து இந்த வருஷம் கத்தரி வச்சு தரைக்கு இல்லாம அடுத்த வருஷம் வேற தரை ஒன்றுக்கா கத்தரிக்காய் வைக்க போறாராம். இப்போ வாங்க தொடர்ந்து அங்கால போய் பார்ப்போம். இது போன்ற காணொலிகளை நீங்க தொடர்ந்து பார்க்கணும்னு சொன்னா மறக்காம இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டும்தான் நான் போடுற வீடியோக்களை நீங்க தொடர்ந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இதோட இந்த காணொலியான நிறைவு.